அதுல எக்ஸ்பேன்ஷன் பிளான் நிறைய இருக்கு. புதுசா வந்து ட்ரெயின் ரூட் போடுறது, அதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து கோச் தயாரிக்கிறது, மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே அதுல வந்து இன்க்ளூட் ஆகுது. கிட்டத்தட்ட 87,000 கோடிக்கு அதிகமான ஆர்டர் புக்கை இவங்க கையில வச்சிருக்காங்க. ஏற்கனவே செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்தரா இப்ப ஒதுக்கி இருக்கிற இந்த பட்ஜெட்ல இருந்தும் ஒரு கணிசமான தொகை இந்த கம்பெனிக்கு வரும். புதுசா நிறைய ப்ராஜெக்ட்ல இவங்க இன்வால்வ் ஆவாங்க. நீங்க டிக்கெட் புக் பண்றது அங்கதான் பண்ணி ஆகணும், ட்ரெயின்ல போகும்போது சாப்பாடு வேணும் அதை ஆர்டர் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மோனோபோலி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கம்பெனி தான் ஐஆர்சிடிசி. எவ்வளவு நடந்தாலும் என்ன பாதிப்பு வந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு. அண்ட் முக்கியமா நீங்க இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்த ROC ROI 15க்கு மேல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கதை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், நிகழ்கால கோடீஸ்வரர்கள், கடந்த கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சில ரயில்வே ஸ்டாக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் ரயில்வே ஸ்டாக் பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2026-27 நிதியாண்டுக்கான இந்தியன் ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது 2,93,030 கோடி. சோ இந்த பட்ஜெட் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுங்க. இதை தாண்டி கடந்த 5 வருடங்கள்ல ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு அந்த STDயை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா, ஜூபிட்டர் வேகன் வந்து கடந்த 5 வருடங்கள்ல 65% CAGR-ஓட நிக்குது. 65% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சிட்டகா ரயில் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 63% மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. BEML எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 27% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் 36%, டெக்ஸ்மாக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 26%. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ ரயில் விகாஸ் நிகம்லாம் நல்ல ஒரு பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் இறங்கி திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த நேரத்துல சில ஸ்டாக் பத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான். அண்ட் இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா PM கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குங்க. இந்த பிளானுக்காக மட்டுமே 1,53,000 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க. இந்த 1,53,000 கோடி ரூபாயை வச்சு அக்ராஸ் இந்தியா 100 ரயில்வே ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அதுல எக்ஸ்பேன்ஷன் பிளான் நிறைய இருக்கு. புதுசா வந்து ட்ரெயின் ரூட் போடுறது, அதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து கோச் தயாரிக்கிறது, மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே அதுல வந்து இன்க்ளூட் ஆகுது. அப்படி இருக்கிறதுனால இப்போ ஒரு 3 கம்பெனியை பத்தி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. சோ ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம். ஏன் ரயில் விகாஸ் நிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரயில் விகாஸ் நிகமுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து அதிகமா ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு கம்பெனியா ரயில் விகாஸ் நிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே நிறைய வேலைகள் இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வேலை பாத்தீங்கன்னா டபுளிங், காஜ் கன்வர்ஷன், நியூ லைன்ஸ் போடுறது, ரயில்வே எலக்ட்ரிபிகேஷன், மேஜர் பிரிட்ஜஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஷாப், ப்ரொடக்ஷன் யூனிட் அண்ட் ஷேர் ஆஃப் ரைட் ரெவென்யூ வித் ரயில்வே as per the concession agreement entered into the Ministry of Railway அப்படின்னு லெங்தா போகுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஏற்கனவே ரயில்வே இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 87,000 கோடிக்கு அதிகமான ஆர்டர் புக்கை இவங்க கையில வச்சிருக்காங்க. ஏற்கனவே செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்தரா இப்ப ஒதுக்கி இருக்கிற இந்த பட்ஜெட்ல இருந்தும் ஒரு கணிசமான தொகை இந்த கம்பெனிக்கு வரும். புதுசா நிறைய ப்ராஜெக்ட்ல இவங்க இன்வால்வ் ஆவாங்க. அடுத்து நம்ம பாக்குறது ரயில்டெல் கார்பரேஷன். ஏன் ரயில்டெல் கார்பரேஷன்னா, ரயில்வே பாதுகாப்புக்காக கவா சிஸ்டம் கொடுக்கிற கம்பெனில முக்கியமான கம்பெனியா ரயில்டெல் கார்பரேஷன் இருக்கு. அது இல்லாம ரூட்டுக்கான வைஃபை, சர்வேலன்ஸ் சிஸ்டம், சிக்னலிங் சப்போர்ட், டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்னு இந்த வேலைகளையும் இந்த கம்பெனி தான் பண்றாங்க. இது இல்லாம எத்தியோப்பியாவுல இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் உடைய சப்போர்ட்டோட ஒரு பெரிய டேட்டா சென்டர் ப்ராஜெக்டையும் இந்த கம்பெனி எடுத்துருக்காங்க. கவா சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து மட்டுமே 2 ப்ராஜெக்ட் இவங்க வாங்கியிருக்காங்க. அதனுடைய மதிப்புங்கிறது 468 கோடி. அடுத்து ஃபைனல் நம்ம பாக்குறது ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க டிக்கெட் புக் பண்றது அங்கதான் பண்ணி ஆகணும், ட்ரெயின்ல போகும்போது சாப்பாடு வேணும் அதை ஆர்டர் பண்ணி ஆகணும். சோ ஒரு மோனோபோலி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கம்பெனி தான் ஐஆர்சிடிசி. எவ்வளவு நடந்தாலும் என்ன பாதிப்பு வந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு அதனுடைய அந்த பொசிஷன்ல இருந்து மாறாத ஒரு கம்பெனி ஐஆர்சிடிசி. அதனால ஐஆர்சிடிசி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 3 கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, ரீசன்ட் ரிசல்ட் எப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரயில் விகாஸ் நிகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4,684 கோடி ரெவென்யூ. இவங்களுடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 221 கோடி. 5% ஆபரேட்டிங் மார்ஜின் இருக்கு. மார்ஜின் வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 324 கோடி. சீக்வென்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது ரயில் விகாஸ் நிகம் 61,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஸ்டாக் PE ரேஷியோ 53க்கு மேல இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி PE 17 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ரொம்ப அதிகமான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ROC வந்து 14க்கு மேல இருக்கு. ROE 14 அந்த ரேஞ்சில இருக்கு. ரெண்டுமே
டீசெண்டா இருக்கு. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.52 இருக்கு. எவ்வளவு கடன்? 4981 கோடி கடன். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1447 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 7473 கோடி வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கு. ஸோ ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பிரிச்சு கொடுப்பாங்க. அண்ட் ஹை பிரைஸ் பாத்தீங்கன்னா 52 வாரங்கள 448, லோவஸ்ட் பிரைஸ் 248. கரண்ட் பிரைஸ் 290 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 72க்கு மேல இருக்கு. அது இந்தியன் கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு PSU ஸ்டாக். FIS உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 5% கிட்ட இருக்கு. DIS உடைய இன்வெஸ்ட்மெண்ட் 6% மேல இருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் 15க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம ரயில்டெல் கார்பரேஷன் பார்ப்போம். ரயில்டெல் கார்பரேஷனுடைய ரீசென்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 913 கோடி ரெவன்யூ, 133 கோடி ஆபரேட்டிங் ப்ராஃபிட், ஆபரேட்டிங் மார்ஜின் 15%. மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சீக்வென்ஷியலா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் நெட் ப்ராஃபிட் 62 கோடி. ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 33 அந்த ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 21 இருக்கு. ROCE 21க்கு மேலயும் ROE 16க்கு மேல இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.03 தான். சோ வெறும் 70 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 69 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. ரிசர்வ்ஸ் 1792 கோடி வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 479, லோவஸ்ட் பிரைஸ் 245. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 338 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனிக்கும் 10 ரூபாயா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 72க்கு மேல இருக்கு. FIS உடைய ஹோல்டிங் 3க்கு மேல இருக்கு. DIS உடைய ஹோல்டிங் 0.84 அந்த ரேஞ்சில இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் 22க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது IRCTC உடைய சேல்ஸ் 1400 கோடிக்கு மேல 1449 கோடி. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 465 கோடி. ஆபரேட்டிங் மார்ஜின் 32%. ஆக்சுவலா மார்ஜின் வந்து ஒரு 2% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 394 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் டீசெண்டா உயர்ந்திருக்கு. IRCTC உடைய மார்க்கெட் கேப் 44,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 32 ரெஜிலேட்டட் ஆயிட்டு இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி PE வந்து 41 இருக்கு. ROCE 49க்கு மேல இருக்கு. ROE 37க்கு மேல இருக்கு. எக்ஸலண்டா இருக்குல்ல. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.02 தான். 78 கோடி தான் கடன். ஃபுல்லா நம்ம காசெல்லாம் அங்கதான் இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 4100 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 787 கோடி. இந்த ஸ்டாக் உடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் 820, லோவஸ்ட் பிரைஸ் 493, கரண்ட் பிரைஸ் 555 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் உடைய ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 62%க்கு மேல கவர்மெண்ட் தான் இருக்கு. அண்ட் FIS உடைய ஹோல்டிங் 4க்கு மேல இருக்கு. DIS உடைய ஹோல்டிங் 14க்கு மேல இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் 17க்கு மேல இருக்கு. ஓகேவா? ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் பிளான் நடந்துட்டு தான் இருக்க போகுது. இந்தியன் ரயில்வே வந்து யாராலையும் அசைக்க முடியாது. அதனால ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ரயில்வே ஸ்டாக் எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். அண்ட் முக்கியமா நீங்க இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்த ROE 15க்கு மேல இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா அப்படிங்கறத பாருங்க. டிக்ளைன் ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அது வந்து எல்லாத்துலயுமே சொல்றேன். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கம்பெனி புதுசா நிறைய ஆர்டர் எடுக்கிறாங்க. எபிட்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி எஃபிஷியன்டா பிசினஸ் பண்றாங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கும் ஒரு படி மேல இன்னும் பெட்டரா வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி எப்படி வர்ற பிசினஸ்ல இருந்து நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ROE இதெல்லாமே நீங்க வந்து ஹையஸ்டா இருக்கு, 15க்கு மேல எல்லாம் இருக்கு அப்படின்னா டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே நேரத்துல கடன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. கடன் அதிகமா இருக்கும் பொழுது ROE அதிகமாகவும் காட்டும். அப்படி இருக்கக்கூடாது. கடன் கம்மியா இருந்து ROC இரண்டுமே அதிகமா இருக்கணும். இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறதாக இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.